என்னங்க இந்த மாதிரி சாம்பார் நீங்க உலகத்துல எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. பார்க்க முடியாதுமா. இந்த உலகத்துல எத்தனை இன்டர்நேஷனல் செஃப் வந்து சாம்பார் வச்சாலும் இந்த சாம்பாரை யாராலையும் பார்க்க முடியாது. ஏங்க? ஏன்னா இப்ப அந்த சாம்பாரை குழி நோண்டி புதைக்க போறேன், குழி நோண்டி வைக்கிறேன், சாம்பார் எடுத்துட்டு வா. புதைக்க போறியா? சாம்பார் மேல மட்டும் கைய வை. மோகனே உனக்கு என்ன நடக்கும்ல? முட்டாள்கிட்ட போய் என்ன கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீ முட்டாளா? இல்லைங்க. ஆமாங்க. இல்லைங்க. அண்ணா சாப்பிட என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு மேடம். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எல்லாமே இருக்கா? சரி 2 செட் ஆப்பம் மட்டும் கொண்டு வாங்க. ஆப்பமா? நல்ல வேலை மேடம். ஆப்பம் நேத்துலேருந்து யாருமே சாப்பிட வரலன்னு நானே வருத்தத்தில் இருந்தேன். நீங்களாச்சும் வந்தீங்களே. மேடம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஆப்பத்தில். நேற்று சுட்ட ஆப்பம் தான் இருக்குது, அதை கொண்டாந்து வைக்கிறேன். பாதி அமௌண்ட்டு மட்டும் கொடுங்க, உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம். என்ன சொல்கிறீங்க? நேற்று சுட்ட ஆப்பெல்லாம் எனக்கு வேணாம். அட காசே கொடுக்க வேணாம் மேடம், ஆப்பத்தை கொண்டாந்து வைக்கிறேன், சும்மா தின்னுட்டு போங்க. யோ இந்தாயா, நீ எனக்கு ஓசியில் கொடுத்தா கூட எனக்கு அந்த ஆப்பம் வேணாயா. இந்த ஹோட்டலுக்கு வந்தது என்னடி முழிக்கிற? நேத்து ஹாஸ்பிடல் போனேன்டி. டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு. இதுல சாவுக்கு முன் சாவுக்கு பின்னு எழுதிருக்கு. அதான் யோசிக்கிறேன். ஒருவேளை அந்த டாக்டர் சாவறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடணுமோ? அது சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின். யோ வேலைக்கு போலியா? இல்லப்பல, உடம்பு கை கால்லாம் வலிக்குது, அதான் போகல. மாசத்துக்கு 4 நாள் தான் வேலைக்கு போற. எப்படிதான் உனக்கு உடம்பு கை கால்லாம் வலிக்குதோ தெரியல. சோறு போட்டு வரட்டுமா? போட்டு வா. சோறு நம்மட்டு ஈன்னு பல்ல காமிச்சு சொல்லிடுறேன். நீயும் ஒரு ஆளுன்னு ஒன்னையில என் தலையில கட்டி வச்சுக்கு பாரு உங்க அம்மா. ஆளும் மண்டையும் பாரு. ஒரு வேலைக்கு போறதில்ல, ஒன்னத்துக்கும் போறதில்ல. ஏன்பா உன் பொண்டாட்டி இப்படி கழுவி ஊத்துது? பேசாம உன் பொண்டாட்டிய 1 மாசத்துக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட வேண்டியதானே? அது முடியாதுன்னு. ஏன்? நான் இருக்கிறதே என் மாமியார் வீட்டில் தான். அப்பா ஏங்க கழுத்து ரொம்ப வலிக்குதுங்க. சரி, நான் ரோட்டுக்கு தான் போகிறேன். கழுத்துக்கு எதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வாங்க. ஏங்க உங்க ஃபோன் கொடுங்க, என் ஃபோன்ல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரீசார்ஜ் பண்ணணும். பாஸ்வேர்டு என்ன சொல்லுங்க? சொல்கிறேன் இரு. சரி சொல்லுங்க சீக்கிரம். சொல்கிறேன் இரு. சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆகுது. ஏய், பாஸ்வேர்டே சொல்கிறேன் இரு தான். ஏய், சோறாக்குனியா? இல்ல. பாத்திரம் கழுவுனியா? இல்ல. துணி துவைச்சியா? இல்ல இல்ல இல்ல. அது என்னப்ப? ஒரு வேலை செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இருக்கிற? உங்க அம்மா வீட்டு கிளம்பு. சொன்ன உங்க அம்மா. யோ எனக்கு வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குது. பொய் சொல்லாதடி. நேத்து நான் அவ்வளவு தூரத்துல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா கூப்பிடுற. எனக்கு வர வரதையே கண்ணு தெரியாது, போக போக தெரியும். கோவில சுத்தி கடவுளேன்னு கத்தி சூளத்தை எடுத்துட்டு வந்து அவ கண்ணுல குத்தி சத்தம். என்னங்க நீங்க வந்த பிறகுதான் நான் சாப்பாடுல கைய வச்சுன்னு உட்காந்துருக்கேன். சீக்கிரம் வந்து உட்காருங்க. எதுக்கு? உன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நீ திங்கிறத நான் வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? உனக்கு மட்டும் சாப்பாடு போட்டு வந்து வச்சிருக்க, எனக்கு யாரு சாப்பாடு போடுவா? கோவத்தோட போறேன்டி நானு. போடா, இவருக்கு ஒரு ஆள் சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. நீ சாப்பிடவே வேணாம் போ. நேற்று உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியே, என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லலையே. ஏன்? என்ன சொன்னாங்கன்னு சொல்லுமா? ஒன்னும் சொல்லணுங்க. தோப்பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட தெரியாத மாதிரி வந்து கேட்குறேன். நீனே சொல்லு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுவான், வாயில சொல்லு. ஷோ பைத்தியம், உன்னை பத்தி எதுவும் சொல்லலைங்கிறேன். எப்படி கேட்டால் சொல்ல மாட்டா. சரி சொல்லு, நான் உனக்கு சாயங்காலம் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன். சொல்லு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இப்படி சொன்னா அவன் போக மாட்டான். உன்னோட பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்காங்களா, உன்னை போட்டு தள்ளிட்டு வர சொன்னாங்க. அன்னைக்கே தெரியும் டி ஓத்தா உண்ட கண்ணை பார்க்கும் போது எனக்கு கல்யாணம், இந்த கல்யாணம் வேணாம்னு நினைச்சேன். நான் அங்க அம்மா அப்பா சொன்னதுனால நான் உன்னை கட்டிக்கிட்டேன். அவ கேட்டான்னு தங்க கொலுசு வாங்கி தந்தண்டி. அதுல இருந்து அவ பேசுறதே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ மட்டும் தங்க கொலுசு வாங்கி கொடுத்துட்டா சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வராதுன்னு சொன்னான். அதான் வார வெட்டிக்கு பணம் வாங்கி அவ வாயை திறக்காம பண்ணிவிட்டேன். அவ சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். நல்ல ஐடியாவா இருக்கு. அடியே, நான் எதை வாங்கி கொடுத்தா நீ வாயை திறக்க மாட்ட. நீ